என்ன சொல்ற? ஆமா ஐயா. பச்சை குத்துவா? ஆமா சாமி. ஓ பா பச்சை பள்ளி பச்சை தேல் பச்சை ரெண்டு பச்சை அந்த பச்சை பூரா பச்சை எல்லா பச்சை குத்து சார். அப்படியா? ஆமா ஐயா. பொறுப்பண்ண எனக்கு ஒரு பையன் ஒருத்தங்க. ஓ சாமி யாரெல்லாம் குத்தி குத்துறமே சாமி. நீ ஆமா ஐயா. குத்திங்கடா. ஆமா சாமி. அது போல சொல்லு. இங்கே குத்தனை கேட்டுக்கோ, இங்கே குத்தனை கேட்டுக்கோ. ஓ வெல்ஃபுல் கவுண்டர். ஓ சாமி. ஓ திருவண்ணாமலை குத்திக்கிற சாமி. ஓ போடியில குத்திக்கிற சாமி. ஓ நடிகை குத்திக்கிற சாமி. ஆமா ஐயா. அந்த புரட்சி தலைவர் நடிகர் தீரகா சிவாஜிக்கு ஆமா. ஓ சாமி. ஆமா ஐயா பாசமலர் படையெடுத்தாங்களே. ஆமா. சாவுத்துக்கு தங்கச்சி. ஆமா சிவாஜி கணேசன் அண்ணன் அடிப்பாரு, சாமத்துக்கு தங்கச்சி அடிப்பாரு. ஓ மலர்ந்து மலராத பாட்டி சாமி. ஆமா. ஆமா ஐயா. அந்த சிவாஜிக்கு நான் தான் குத்துறேன். ஆமா ஐயா. பச்சை குத்து நேரத்துல ஒரு சிவாஜி ஆனாரு. ஆமா ஐயா. அது மாதிரி எல்லாரும் குத்திக்கிறாங்க. எல்லாம் குத்துவேன். அவங்களுக்கு இவங்கெல்லாம் குத்துறிய என் பையன் ஒருத்தவங்க. ஓ வெல்ஃபுல் கவுண்டர். நல்ல பிள்ளை கவுண்டர். ஓ புள்ளாண்டாங்கதா. எனக்கு ஒரே ஒரு பையன் தான். ஓ சாமி. ஆளு செத்த பையன். ஓ ஐயா. அம்மா கிடையாது. ஏதோ நான் தான் அங்கே திருடிடுச்சு. திரும்ப அங்கே வாங்கி ஏதோ 5-10 பைசா வச்சுக்கிறேம்மா. பையனை கூப்பிட்றேன், அவனை குத்துவியா? அவ்வளோ அங்க அனுபவிச்சுருந்தா என்ன வாயில் வருது ஆடு வர மாட்டேங்குது. சப்பி சப்பி சப்பி. ஓகே ஓகே. அது என்னன்னா வந்து போகுது. ஏய் நீ ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டாரு. ஆமா ஆமா. பச்சை குத்துங்க. ஆமா. குழப்பம் வந்துடா. அப்பா வந்துடா. அப்பான்னு கூப்பிடுறான். சரி அப்பா தெரியா அப்பா பையா பச்சை குத்தி போ. குழப்பம்யா. ஓ சாமி வெல்ஃபுல் கவுண்டர். ஐயோ என்ன சாமி இது புள்ள அது. ஏன்னா என் புள்ள மாதிரி அங்கது இது பெரிய தொல்லை. அதெல்லாம் இருக்குதுமா. பாலு சத்து போய் அம்மா காரி இல்ல, நான் தான் பாத்துக்கிறேன். ஓ சாமி இந்த வயசுல சப்புது போல் சாமி. அம்மா பாட்டி கொடுக்குறது. ஓ சாமி கை சுபா சாமி. ஓ கை சுபா சாமி. அவெல்லாம் ஒரு பேச்சு. ஓ புள்ளி வளர்ந்து சாமி. அப்பா பையா ஓ புள்ளி பெத்துக்க மாட்டேன் போயா ஐயா. ஓ சாமி புள்ளான தாய் இல்லாத எப்படி இருப்பா சாமி. என் தலையே தேதி தாய் இல்லாத பிள்ளை தரத்துல போயிட்டு சொல்லுவாங்க. 20 வருஷத்தால நான் கட்டணும் போய் சேர்ந்தா எறா வாயிலிருந்து அப்பப்ப வாயில வச்சுக்கணும். அப்பா அதேதான். எங்க மாமங்களை மிஞ்சிரு போல ஒரு பொண்ணு கையில பார்த்து பத்திரமா குத்திக்க. பச்சை குத்துற சாமி. என்ன பச்சை வேணா பாம்பு பச்சை குத்தியா? குத்தும் சாமி. குத்தன கச்சிட்டு நான் செத்து போடுவேன் நான்.
பாம்பு பச்சை ஓ வயிற்றுக்கு என்ன சாப்பிடுது ஆ, வயிற்றுக்கு என்ன சாப்பிடுது நல்லா கொட்ட புண்ணாக்கு. ஓ பீத்துண்டு போடுது இதெல்லாம் கை நீட்டு சாமி ஓ சாமி பச்சை கொஞ்சம் நான் முளைப்பாடு போன சாமி முளைப்பாடு ஓ சாமி ஓ சாமி அப்பா பையா, என்னையா 1500 போய் ஆவின் பாலோட வாங்கிக்கலாம் வேற கையில அப்பா பையா, அடிக்குது, அப்பா பையா. ஓ சாமி ஓ முளைப்பாடு நானே கூட காசு சேர்த்து கொடு சாமி ஓ நெல்புல் கவுண்டர் ஓ சாமி கை அவன் காசு கேட்கறாங்க இப்ப குத்துறதில்ல குத்துருனா எந்த ஒரு தொழில் செஞ்சு கொண்டு வாங்கணும் காசு ஓ சாமி நான் தொழில் சுத்தமா செஞ்சுட்டா கையில காசு வாங்க ஆமா ஐயா ஓ ஆ, சாமி ஆ, அப்பா பையா, அப்பா பையா. அமுதுறாங்க. ஓ பாய் மச்சான் என்ன பண்ண அங்கே அமுறாங்க பாய் என்ன ஆச்சு ஏ பாரு சாமி பாரு நான் பாடைய தூரத்து பாரு சாமி பாரு படைய குரு ஓ சாமி ஓ கொர பண்ணிட்டு புடிக்குது சாமி அது ஏய் ஏய் ஏ ஐயா ஏய் ஏய் அப்புறம் அப்பா பையா, ஏய் வா அடிக்குது அந்த பொம்பளை. அட மாமா காரி அடக்கறி வா ஏய் வா வா அச்சு வா ஐயா, ஐயா, ஐயோ. மறுபடியும் நடந்து போறா என்ன பேபா என்ன ஓ சாமி தோள மாட்டேங்குது துணு போட்டு தோள மாட்டேங்குது எதிர்த்து மோள மாட்டேங்குது என்ன பேசு சாமி நீ என்ன பண்ற நீ பச்சை கொடுத்து போதும் உள்ள மூணு உள்ள மூணாவது பானையில மலாட்டு இருக்குது காய்ச்ச மலாட்டு பாண்டி விளையாட்டேன். அங்க போய் பூச்சி துணி வர போ சரி அப்பா பையா. ஓ ஐயா பச்சை குத்துன்னு சொன்னிய ஆமா சாமி என்ன பச்சை குத்துவா ஓ சாமி பா பஜ்ஜை அடி பஜ்ஜை தேடு பஜ்ஜை பூரா பஜ்ஜை நண்டு பஜ்ஜை நட்ட பஜ்ஜை ஒரு பண்ணு ஏன் சாமி போற இல்ல ஓ சாமி போற போற பாத்து உனக்கு ஏய், நீங்க ஐயா, இந்த லேடிஸ் பச்சை குத்துவா லேடிஸ் ஓ ஏழை கால வயசாவது உனக்கு லேடிஸ் போட்ட அதெல்லாம் இல்லம்மா கையில குத்துனாக்கா பாக்கத்துக்கு நல்லா இருக்குங்க வேலை எங்க குத்துற சாமி கையில தான் குத்துவாங்க ஓ உங்க சாமி ஓ காசு கொடுக்கணும் யாரு நாங்க எப்படியா பார்த்தாலும் ஊருக்கு நாட்டாம இப்படி பெருக்குமா ஓ பெரிய பானகார போங்க சாமி நீங்க நானகார இல்ல பட்டாசுக்காரன் ஓ பணக்கார சாமி நீங்க ஓ வெண்புல் காவுங்க ஓ குத்து சாமி ஓ அப்ப லேடிஸ் பச்சை ஓ காசு சாமி குத்துது ஏன் சாமி இடுப்பு வர மாட்டேன் கொஞ்சமா சாப்பிடணும் என்ன பண்றது அப்ப இந்த கையா ஓ இந்த காய் சாமி இந்த காய் குடு சாமி இந்த கை ஏன் வேலனுக்கு ரெண்டு என்னடா பண்ணிட்டு அப்பா பையா, அப்பா பையா. இதுக்குள்ள கள்ளக்கா துண்டா அப்பா பேஜ ஒரு மேலே நீ சொல்லிட்ட.
நல்லவெல்லாம் சாவரம் பஸ்ல லாரியில் மாட்டிக்கணும் உனக்கு வர மாட்டேன் அந்த சாவு அப்ப என்ன பண்ண எந்திரு எந்திரு நல்லா சிவபூஜை காலத்து அந்த மாதிரி போடுவார் காசி காசி நீங்க கடந்து போறாங்க எங்க அப்பா லுங்கி பிடிச்சிருக்காங்க அப்பா செடி அப்பா பையா இன்னும் அம்மா சொல்லுவாங்க அவன் சொல்றது சின்னம்மா ஏய் நம்ம யார் கையில வச்சுக்கலாம் யாரு கையில வச்சுக்கலாம் ஆமா இந்த மாதிரி குழப்பம் கையில வச்சுக்கூடாது அவன் என்ன ஜாதி அவன் நம்ம என்ன தகுதி தராத்தரம் நம்ம எப்படியா பார்த்தாலும் ஆமா நான் பண்ற நீ பச்சை கொடுத்துற நான் பச்சை கொடுத்துறேன் ரெண்டு பேருக்கு சேர்த்து காசு கொடுத்து வந்து அப்பா பையா நான் அப்பா பையா இல்லையா ஆமாடா அப்பா பையா நீ காசு வச்சுக்கிறதுனால நானே பச்சை கொடுத்துருக்கேன் கை வச்சுனா கையை வச்சு கொடுக்கணும் அப்ப உங்களுக்கு காசு இல்லையா காசு அவ குழப்பம் தெரிஞ்சாக்கா அதனால என்னன்றா நீங்க சின்ன பையன் எங்க அப்பா 16 மூட்டை கல்லக்கா போடுவது கமிட்டியில போட்டாரு தோட்டம் கொடுத்துட்டாங்க வாங்க போற நேரத்துல கேட் சாய்த்தாங்க நாளைக்கு காலையில முதல் டோக்கன் எங்களுக்கு தான் நாளைக்கு காலையில தரம் சொல்லிட்டு 16 மூட்டை கல்லக்கா ஆமா ஆமா சாமி காசு கொடு சாமி மாமா கோபப்படாதம்மா எங்க அப்பா இல்ல 16 மூட்டை இது கொடுக்காத மாட்டு ஓட்டுனாங்க போட்ட கமிட்டியில டோக்கன் கொடுத்து போற நேரத்துல கேட் சாய்த்தாங்க காலையில முதல் டோக்கன் நம்பிட்டான் வாங்கி கொடுத்துருச்சு 16 மூட்டை கேட் சாய்த்தாங்க முதல் டோக்கன் நம்பர் 16 மூட்டை எங்க அப்பா வெல்புல் கவுண்டர் இல்லம்மா வெள்ளை கவுண்டர்மா அவரு எங்க அப்பா 16 முட்டை கணக்கா எடுத்து போய் 16 முட்டை வைக்கிறாங்க முட்டைமா மூட்டை சிகரெட் குடிச்சிட்டு வாப்போ டோக்கன் நம்பர் அம்மா 16 மூட்டை போலூர் இல்ல போலூருமா போலூர் அங்க மண்டி ஓட்டுக்குது கலக்கா மண்டி அங்க எடுத்துட்டு போய் 16 மூட்டை போட்டாரு போட்டீங்களா போட்டுமே காசு கொடுத்துருப்பாங்களே இருமா அடிச்சுட்டு போறாங்கம்மா இருமா அடிச்சுட்டு போறாங்கம்மா அங்க 16 மூட்டை போட்டோம் டோக்கனை குடுத்துட்டாங்க குட்ட நேரமா இல்லையோ ஏமா போட்டாங்கம்மா கேட்ட இல்லமா
தாடி ஆடுது ஓ பரம்பரை பத்து குதிரை கால் கொள்ள பாருங்க ஏன் கூப்பிட வேலைப்புல் கவுண்டர் அப்பா அப்பா பையா அப்பா பையா இல்ல வீட்டுக்கு வாடா அப்பா பையா சரியா பையன் என்ன மாட்டு உள்ள போட்டாங்க அப்பா பையா அப்பா அடிடா அப்பா இப்பத்திக்கு என் பேர் இல்லை அது உடனே ஏற்பாடு செய்யறேன் இரு நான் காசு பண்ணுறதுல எவ்வளோ பிரச்சனைகள் வரும் எவ்வளோ நன்மைகள் வரும் தீமைகள் வரும் எல்லாருமே உட்காந்து தெரியும் பொதுவாகவே நம்மளாம் மனுஷனா பிறந்து மீண்டும் ஒரு பிறப்பு பிறப்போம் யாரும் தெரியாது மனித தன்மையை விட மேலான எதுனாக்கா தெய்வ சக்தி சொல்லுவாங்க அது எந்த விதமான சாமியாக இருந்தாலும் அவங்கவுங்க முன்னோர்கள் ஏற்படுத்த குலதெய்வம் அப்படி அற்புதமான அந்த கார்த்திகை மாசத்துல முனீஸ்வருடைய ஆலயம்னாக்கா சிவனுடைய மறு அவதாரம் சொல்லுவாங்க எத்தனையோ அவதாரங்கள் இருந்தாலும் முனீஸ்வருடைய அவதாரம் வந்து பெருந்தன்மையான அவதாரம் என்னக்கா நீங்க லட்சம் ரூபாய் செலவு செய்து திருப்பதி காசி ராமேஸ்வரம் போயிட்டு இல்லாத சாமி கும்பிட்டாலும் சரி குலதெய்வத்தினுடைய அனுகிரகம்னாக்கா எந்த தெய்வத்துடைய சக்தி நமக்கு சத்தியமே கிடைக்கவே கிடையாது அதுக்காக தான் சொல்றாங்க ஒரு வருஷத்துல ஒரு முறையாவது குலதெய்வ வழிபாடு எல்லாருக்குமே இருக்கணும் அது அவங்கவுங்களுக்கு நம்ம கோத்திரம் சொல்ல முடியாது சிவ கோத்திரம் விஷ்ணு கோத்திரம் 2 கோத்திரம் இருக்கு ஆனாக்கா குலதெய்வம் அவங்கவுங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு ரேணுகா அம்மா இதாக இருக்கலாம் ஒருத்தவங்களுக்கு பதவி எவ்வளோ திரௌபதி அம்மனுடைய இதாக இருக்கலாம் ஒருத்தருடைய சிவனுடைய இதாக இருக்கலாம் அதோட நான் என்ன சொன்னா அப்படிப்பட்ட மகா கும்பாபிஷேகம் 100 முறை ஒரு கோவிலுக்கு போயிட்டு சாமி தரிசனம் பண்றதை விட ஒரு கும்பாபிஷேகத்தினுடைய நன்மைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த கலசுல ஊற்றுற தண்ணியானது நம்ம தலையில பட்டாலே நம்ம செய்த பாவமெல்லாம் தீர்ந்ததுன்னு முன்னோர்கள் ஐதீகம் ஆகையினால்தான் பொதுவாகவே 12 வருடத்துக்கு ஒரு முறை ஒரு ஆலயத்தினருக்கு கும்பாபிஷேகம் பண்ணியே தீரணும் அப்படி பண்ணாதான் அந்த தெய்வத்துடைய சக்தியானது இன்னும் பெருமை தவிர கோயிலை கட்டிட்டோம் கற்பூரை ஏற்றிட்டோம் அது இருந்தால் போதும் அது வந்து வழிபாடு கிடையவே கிடையாது அது குலதெய்வத்துக்கு நம்ம செய்கிற குறைபாடு ஆகிடும் அதனால உள்ளூர் கல்யாணபுரம் வெளியூர் பொறுத்தவரைக்கும் நம்ம வகையறாவா சொல்லக்கூடிய கொத்து சொல்லுவோம் பார்த்தீங்களா அது மாதிரி எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கோவிலில் ஒரு மனுஷன் கோயில் ரூபா தனி ஒரு மனுஷன் கோயில் கட்டிக்க முடியாது யாராவது ஒரு நன்கொடை கொடுத்து பலரும் 10 பேரும் ஆளுக்கு 1 ரூபாய் போட்டு கோவிலில் கட்டவும் முடியும் அதனுடைய நிலத்தில் சீரமைக்கவும் முடியும் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட தெய்வமான முனீஸ்வருடைய ஆலயத்தை மகா கும்பாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய அஷ்ட பங்க விழாவை செய்து அந்த விழாவை முன்னிட்டு தமிழுடைய பாரம்பரியம் கலந்த நாடக கலை இந்த நாடகம் மலையாள பகவதி என்னும் கண்டன் கார்கோடகன் வதை என்ற நாடகம் நடந்திருக்க இந்த அதிகாலை பொழுது இது பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்க 3 மணியை தாண்டிட்டாலே இது பிரம்ம முகூர்த்தம் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நடந்து காட்சியானது ஒரு குறப்பெண்ணானவர் கொலையை கருத்தில் ஏந்தி குறை சொல்லி குறி சொல்லி அப்படின்னு சொல்லுவாங்க அது முதல்ல குறை நேரத்தில் குறி சொல்லுன்னா அது குறை சொல்லுவாங்க நம்மளாம் வாழ்க்கையில் தெரிஞ்சோ தெரியாமல் எவ்வளோ பாவ புண்ணியெல்லாம் செய்யணும் அது தெரியாது ஏன்னா தகப்ப செய்த பாவம் இன்னைக்கு பிள்ளையை தாங்கன்னு சொல்லுவாங்க மீண்டும் ஒரு பொருள் சத்தியமனம் போட போட்டு கடைசியாக எடுக்கிற பிறவி எனக்கு இந்த மனித பிறவி மாற்றணும் ஆகையினால இந்த உடல்ல உயிர் இருக்கிறதா பேரு புகழலாம் உயிர் போயிடுச்சுனாக்கா இந்த உடல் மண்ணுக்கு தீவி அறியாத போகுது இந்த உயிராக எங்க போகுதுனாக்கா சிவலோகம் சொல்லக்கூடிய சிவபாதம் அடைந்து விஷ்ணு லோகம் சொல்லக்கூடிய சொர்க்கலோகத்துக்கு சென்று போச்சு அதனால முன்னோர்கள் யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்க புகைப்படத்தை பூஜையாக வச்சு சாமியை வழிபடுறோம் காரணம் நம்ம அனைவருமே இறைவனுக்கு திருவடிப்பு செஞ்சாச்சா மீண்டும் அவருக்கு பொறுப்பு கிடையாது நம்ம தெரிஞ்சோ தெரியாமல் செய்கிற பாவங்கள் எங்கு நீ வாழ்ந்தாயோ எங்கு வசித்தாயோ அவர்களோட ரத்த சம்பந்தமாக பிள்ளைகளுக்கோ பெண்களுக்கோ அது போய் சேர்ந்தே தீரும் புண்ணியத்தை மட்டுமே இந்த உயிராக பற்றி செல்லும் செய்த பாவ கர்ம வினைகள் எல்லாம் எங்கு வாழ்ந்தாயோ அங்கே விட்டு செல்லுவாங்க அது நிறையாமல் செய்த
பாவங்கள் எதுவாக இருந்தாலும் சூரியன் உதயமாவதற்கு முதல் அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தம் அவங்க குலதெய்வத்தை மனசார நினைச்சும் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவம் இனியோடு இந்த குறக்கொடியோடு போன சொல்லி தங்க கைகளால் 1 2 5 10 மனுஷனா வெறும் பொருள் யாருக்கும் கொடுக்கும் வெறும் கையை வாட்டக்கூடாது வெறும் கையால் நம்ம கோயிலுக்கு போனோட வெறும் கையில் வரக்கூடாது அதனால விருதியோ திருமணம் தொடுப்பாங்க அதெல்லாம் எப்படி வர முடியாது அதனால வெறும் கையால் இதை மாற்ற முடியாது அதெல்லாம் கல்யாணத்துக்கு மஞ்சள் நல்ல விசேஷம் பண்ணணும் இந்த அச்சரம் சொல்றவங்க பத்தியா அரிசி மஞ்சள் பூ அது வாழ்த்து அரிசி அதெல்லாம் வாழ்த்தும் போது ஒரு வெறும் கையால் வாழ்த்த முடியாது அதனால நம்ம என்ன வேணும் அப்படின்னாக்கா கோயிலுக்கு போனாலும் நம்மளால முடிஞ்சு 1 2 5 10 உண்டியில போடுறோம் ஏன்னாக்கா அது தெய்வ காணிக்கை அது காணிக்கை அது போல செய்த பாவம் எல்லாம் இந்த குறக்கூடியோட என்னை விட்டு போகணும் அப்படின்னு மனசார அவங்க குலதெய்வத்தை நினைச்சிட்டு உங்க கையிலால் கிடைச்ச காணிக்கையை இந்த குறக்கூடிய செலுத்தி குலதெய்வம் மாதிரி பதிவு கெட்டுக் கொடுக்கிறோம். கண்டுகொண்டேன் வந்தது யார் என்று கண்டுகொண்டேன் வண்ணமயில் வடிவிலிங்கே கண்டுகொண்டேன் முருகா கண்டுகொண்டேன் நான் துடித்த எனக்கு கிடைத்து முருகனின் அன்பு வரம் கண்டுகொண்டேன் நான் வந்தது யார் என்று கண்டுகொண்டேன் இடையோடு உடுமுடை கோபனங்கள் எவையும் இல்லை ஐயா ஒரு சூடமனம் தருவார்கள் கூட இங்கு இல்லை ஐயா தனியாக நிற்கும் முருகா உனக்கு இனி நான் உண்டு ஐயா இனி நான் உண்டு ஐயா சிந்தாமணியே செவ்வேலுள்ள கண்டது போதும் வடிவழகா அடியவர்க்கு ஒரு விருந்தே பிணிபல தீர்க்கும் மருந்தே இருக்கும் குரு முருகா மருதமரத்து வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா அச்சங்கோயில் அரசே என் அச்சம் தீர்க்கவா பச்சை மயில் மீதேறும் பன்னிரு கையன் சோதராம் சுவாமி புண்ணியப்பா கரண புண்ணியப்பா சபரிகிரி நாயகனே சரணமையப்பன் பாரையா கடைக்கண் பாரையா இங்கே குறைக்குடலின் காணிக்கிட்ட என்ன பொருத்தியம் ஒரு தெய்வம் இல்லையா தெய்வத்துக்கே இங்கே காணிக்கிட்ட அத்தனை குடும்பங்களும் பல்லாண்டு வாழ வேண்டும் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமிலா இனம் தரும் நல்லென எல்லாம் தரும் அன்பருக்கு கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் இளவலாவிய நீர்மலி வேணையின் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் சொல்லுவாங்க. இந்த உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரிய அந்த பெருமான் தான் முனீஸ்வர பெருமான அவதாரம் செய்திருக்காங்க நம்ம கிராமத்தில். அந்த பெருமானுடைய பரிபூரமான அருள் இந்த கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் அத்தனை குடும்பங்களுக்கும் தீர்க்கமாக கிடைக்க வேண்டும். எல்லோரும் பல்லாண்டு வாழ வேண்டும், சகல சம்பத்தை பெற்று வாழ வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறோம். வாழ்க வாழ்க வள வாழ்க வளமுடன். ஐயா நண்பர்களே, இவர்களுடைய குறையெல்லாம் தீர்ந்து விட்டது. 16 மூட்டை பணகா அம்மா பணகா ரெடி ஆகி விட்டா வாங்கணும் கூட வாங்கிட்டியா காலைல ஊட்டு வாசல சாணி போறதுல குறையெல்லாம் தீர்ந்து விட்டது. குறை இன்னும் தீரல. எதுவுமே தீராது போடுது. பச்சை எல்லாம் நம்ம ஊர் பக்கத்தூர் புள்ளியாச்சு.
பக்கத்துல புள்ளியாச்சு இங்க ஜாலரா டெக்னிக். ஆமா என்னோட கேட்டாங்களா சொர்க்க மட்டும் காட்டுல வாங்க வாய் அடங்கதா பாரு. ஐயா ஐயா பக்கத்து ஒரு புள்ளியாச்சு ஒரு செல்வம் கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷமா ஆரம்பம் வந்து ரோஜா நாடகத்துல ஒரு சாதாரண நடிகரா சேர்ந்து எனக்கு ஆரம்பம் தெருக்குத்து தான். தெருக்குத்து கற்றுக் கொடுத்தவங்களும் அந்த வழியா உள்ள உட்காந்துக்கிறாரு. நீங்க ரொம்ப சந்தோஷம். அவரோட நேரத்தில் நம்ம பார்த்துருக்கீங்க சொல் கேள்வி தான். அப்படி அப்படி அற்புதமான இந்த கலை வந்து பொதுவாகவே படித்த படிப்பு வேற. என்னக்கா நல்லவங்க கெட்டவங்க சின்னவங்க பெரியவங்களுக்கு ஒரு விதமான வயசு வித்தியாசமா இருந்தால் ஒரு 10 பேர் முன்னிலையில மேலையில ஏறி நின்று பேசுறதுக்கு ஒரு தனி தைரியம். அதுக்கு படிக்கிற அவசியமே கிடையாது. படிப்பு மாதிரியை விட்டுவிட்டால் இந்த கலைத்துறைக்கு தமிழ்நாடு முழுவதும் ரோஜா நாடக மன்றம் என்றால் பிரகாஷ்னா ரோஜா நாடக மன்றம் அதெல்லாம் இருந்து ஏதோ அவருக்கு கற்றுக் கொடுத்த குருவாக இருந்து இவரு இன்னைக்கு அதே கிராமத்துல அருண்குமார், இதே நமது கிராமத்துல இந்த அஜித் மற்றும் ராஜசேகர், பக்கத்து கிராமத்துல முனியத்தை நான் லிஸ்ட் போட்டு வச்சுக்கிறேன். அது உள்ள சொல்லி கொடுத்துருக்கணும். இந்த மாதிரி ரோஜா நாடகம் இன்னைக்கு வந்து எனக்கா இதே நாடு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ரோஜா கம்பெனி இருந்தால் மறுபடியும் வேற கம்பெனி போனால் மறுபடியும். ஆனால் இதுல இருந்து நாடகத்துல அது ஒரு டிராமாவில் மேடை நாடகத்தில் 2 பேருமே பாவம் என்ன யாரா இருந்தாலும் சரி மனசுல கருத்து வேறுபாடு இல்லைனாக்கா மனுஷ தன்மையே கிடையாது. ஒரு சில பொறாம பச்சிருப்பு இருக்கதான் செய்யும். அதையெல்லாம் தவிர்த்து உண்மையான தொழிலுக்கு நம்ம வயிற்று நடக்கிற சோறுக்கு வர்ற தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீ ரோஜா நாடகம் சென்ற இடத்தெல்லாம் சிறப்பு அப்படின்னு ஒரு பேர் எடுப்பதற்கு காரணம் நமது காந்தபாளையம் கிராமத்தை சேர்ந்த முழுக்க இதே உங்கள் வீட்டு பிள்ளையா நினைத்து ஆதரிக்கக்கூடிய ஆர் பிரகாஷ் அவங்களும் ஒரு காரணம் சேரும். அவரோட இணைந்து அதே மூலக்காட்டில் வந்த ஜெயஜோதி உண்மையிலே அவங்களாம் உண்மையிலே பெருந்தன்மையான வாணியில் முழு அருள் பெற்று இந்த பூமிதனில் பிறந்தவர்கள். அவர் மூலமா 4 பேர் நல்லா இருக்கிறனாக்கா ரொம்ப காரணம். அதுக்கு மக்களாகிய நீங்கள் தான் முழு காரணம். கற்ற கலைஞரை விட அமர்ந்து பார்க்கக்கூடிய அறிஞர்கள் தான் உயர்ந்தவர்கள். அப்படி சிறப்போடு நம்ம மூட்டு நல்லா இருக்கணும்னு கையில எவ்வளவு கட்சம் எல்லாம் குறைக்குள்ள போட்டீங்க. உண்மையா சொல்றேன், போட்ட காசு காலையில் சம்பளம் வாங்காதே போயிடலாம். சம்பளம் வேணாம் எனக்கு சொல்லணும். கோயிலுக்கு செய்யறதுல எந்த விதமான புண்ணியம் கிடையாது. அவ்வளோ பேசுறது முக்கால வருங்காலம் நிகழ்காலம் போங்காலம் கடந்த காலம் எதிர்காலம் காலத்துல என்ன நடக்கும் சொல்றேன். எங்களுடைய உடல் ஏற்கனவே கண்டன் காக்கோடகன் அவங்க எடுத்து அவங்க கைரகை காட்டி அவங்களுக்கு உண்மையான முறையில புரிய சொன்னாக்கா நீ எதிர்பார்க்கிறத விட பொண்ணு பொருள் நான் வாங்கி தரேன். தன்னை மறப்பான் தன் கண்ணீரை மூடிக்கொண்டு கொடுப்பான். தெரியவில்லை அவனையும் சிறப்பிடிக்க வேண்டும். முருகன் எங்கதான் தெரியணும். முருகன் எங்க இருக்கிறாங்க எவ்வளவு சாப்பிட்டான கை இருக்கு. கை பிடிச்சா முருகன் இருக்கிறான்னா உன்னுடைய சார்பா நாடக்காரு கொடுக்குறே இல்லையோ எனக்கு 3 பாக்கெட் பிஸ்கெட் இல்ல நாடக்காருக்கு 17 பிஸ்கெட் தனியா ஃப்ரீயா கொடுன்னு சொல்லிங்கிறாங்க. அவங்க கொடுக்கலாம் சொல்லி இல்ல அவங்க பார்க்கும்போதே தெரியுது அவ்வளவு அன்பா பார்த்துட்டு இருக்காங்க. டோக்கன் வரலமா காலையில மொத்தம் டோக்கன் அது மாதிரி அண்ணா குட்டே பிஸ்கட் தான் தருவாங்க. அவங்க சொல்லிக்கிறாங்க மனசுலயே சொல்றாங்க. என்ன கேட்டு வாய்க்கு சாமி ஐயா முருகையா தோப்பில் இருக்கிறான். நீ வேற அதெல்லாம் கிடையாது. ஐயா
நம்ம நாட்டை தேடி கொலை பண்ணி வந்துக்கிறான். குழப்பண்ணா ஆமா. அவையா ஆனா நீ வேற அவ பச்சை குத்துவா பாரு. எப்படிடா அந்த பச்சை குத்தத்தை நாங்க வாங்கி கேட்டுக்கிறோம். வாங்க என்னாச்சு? பச்சை மட்டும் குத்த மாட்டாளா? அவ குறி சொல்லுவாளாம். குறி சொல்லுவாளா? குருவில கொக்கு சொல்லுவா. குறி 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 கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இந்த முக்காலத்தையும் மூக்காலே சொல்லுவாங்க. மூக்காலே இல்ல முக்காலத்தை உணர்ந்து சொல்லுவா. நம்ம யாரு கேட்கிறோம்? அந்த மருகனை. அதெல்லாம் இதுவரைக்கும் கிடைக்கல. அந்த பொண்ணை வர வச்சு வாயை கிளறி எத்தனை பள்ளிக்கு பார்த்து மாடையா அவ வாயால சொன்னாலும் முருகன் எங்க சொல்ல போறா. அப்படியா முடிச்சுக்கலாம். தெரியவில்லை. அவர் இருக்கிற தெரியவில்லை என்றால் அம்மா கேக்குறாங்க ஏன் கண்ண முடியலையே வரான் சிரிக்காத சூப்பர் கை கை ஊத்திக்கிறாங்களே. கத்தி வச்சாங்க வாயில போட்டுருந்தோம். எல்லாத்துக்கும் ஏற்கனவே தம்பிங்க பொறுப்பு வருவா. அவன் கையில கை காய்ச்சல வேகையை பார்த்து முருகன் ஏற்கனவே சொல்லிடுவான். கூப்பிட்டுமா இருமா என்ன பின்னாடி நீ சாமி எஜமான் தானே? பொண்ணு பார்த்தது இல்ல மூஞ்ச பாரு சாமி வாமுடி செமுனிங்களா செம்முனி நான் பக்கத்துல நாய் குட்டி அண்ணன் தம்பி அண்ணன் தம்பி கண்ணன் கார்கோடகன் தெரியல உனக்கு. நான் கண்டன் அவர்கள் தம்பி கார் கோடகன். இவங்க தான் அஷ்டமகிரி உதயகிரி ஆளக்கூடிய பெரும் அரக்கருடைய பெருந்தலை. குறி உரைக்கணுமா ஐயா? ஓ சாமி நான் குறி சொல்ல போனா ஓ என் குலதேவி சக்கமாம துதிக்கணும் சாமி. அம்மா தாயே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாடகி ஆதி பராசக்தி அம்மா சக்தி ஒன்று தமைய 16 திணிந்து வரக்கூடிய காங்கிலே காமாட்சி மதுரை மீனாட்சி காசிலே விசாராட்சி நீப்பத்துறையால நீதியுள்ள சென்னம்மா புத்தாக வளர்ந்தவளை பூண்டா வளர்த்தாலே முத்துமாறு ரேணுகா பரமேஸ்வரி அம்மா தாயே சேரமட்டி எல்லம்மா அக்கூர் ரேணுகம்மா ஆரணி அரேந்தம்மா தாயே நமது கட்டவர கிராமத்தில் அமர்க்கூடிய முனீஸ்வரா தாயே செல்லியம்மா காளியம்மா பொன்னியம்மா தாயே நான் வணங்கு தெய்வமே ஜக்கம்மா என் சிரசு மீது அமர்ந்து நல்லது ஒரு வாக்கு வைக்க வேண்டும் தாயே நீயே துணையா இருக்க வேண்டும் அம்மா. கங்கா பவானி தாயே நீ வா நீ வா கண்டன் மீது நீ இறங்கி கூறி சொல்லவா பவானி தாயே கலைவாணி தாயே
கை நின்று பாரு. கை நின்று சாமி. எரியில விளக்கு அணைக்கிறீங்க. ஏய் அது யார்? ஜோதி. ஜோதி அணைக்கலாமா? ஜோதி அணைஞ்சு போச்சுமா. சொல்றேன் என்னாடி நான் யார்? குறப்பெண். குறப்பன்னு தானே நீ ஏ வருங்காலம் நிகழ்காலம் நீங்கள் இருவரும் போஞ்சாலும் எந்த காலத்தை சொல்றே இல்ல. இங்கடா போயிடலாம் அம்மா, எந்த காலத்தை சொல்றே இல்ல. ஓண்டா விக்கிற ஒரு காலத்து சாமி அப்புறம் என்ன சொல்றேன்